ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு டேஸ்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கல் உரலில் 5 பல்லு பூண்டை 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பூண்டோட ஸ்மெல் பிடிக்காதனா நீங்கள் பூண்டோட அளவை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இது கூட காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூளோட அளவை எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், 1/8 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே கல் உரல் வச்சு நல்லா நைஸாக இடித்து எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம், ஆனால் இப்படி இடித்து செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இடித்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி இடிச்சிங்கன்னா உங்களுக்கு போதும். இப்போ இது தனியாக இருக்கட்டும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன பேனில் 1 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இப்போ இந்த உளுந்து கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பூண்டு மிக்ஸில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு பூண்டு சாதத்துக்கான மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது தனியாக இருக்கட்டும். நான் இன்றைக்கி சாதம் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1 கப் அளவு சாதம் சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இதை இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டான பூண்டு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு அப்பளத்தோடையோ இல்லை தயிர் பச்சடியோடையோ சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். இதை நீங்கள் மிஞ்சின சாதத்தில் கூட செய்யலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.